ஓம் விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவக்கர நரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 1ஆம் இடம், செவ்வாய் பவனின் ஆட்சி வீடு, அசுபதி பரணி கார்த்திகை நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இவ்வளோ நாளாக ராசியில் இருந்தார். கொஞ்சம் டென்ஷனாக இருந்தீங்க, பதட்டத்தோடு இருந்தீங்க, படபடப்பு இருந்தது. அதுபோக தாயார் விஷயத்தில் சில பிரச்சனைகள், வீடு மனை வண்டி வாகனத்திலே சில பிரச்சனைகள், குடும்பத்தில் சில சிக்கல்கள், கணவன் மனை உறவில் சில பிணக்குகள், அப்புறம் தேக ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசியில் இருந்து 4, 7, 8ஆம் இடத்தை பார்த்தாரு. இதில் வேறு சனி பகவான் வேறு பார்த்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணார். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் மாறி இப்போ நல்ல நிலைமைக்கு வர்றீங்க. சனி பகவான் பார்வை இந்த கிரகத்துக்குமே இல்லை, உங்கள் ராசி மேலே தான் இருக்குது. அதுவும் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா சனி பகவான் வக்கர நிலையில் போயிட்டார். நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் பின்னோக்கி போகிறதுனால உங்கள் ராசி மேலே சனி பகவானுடைய வக்கர பார்வை முழுமையாக இல்லை. அதனால் இப்போதைக்கு நல்லா இருக்கிறீங்க. நவம்பர் 15 வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 8/7/2024 ஆணி 24ஆம் தேதி திங்கக்கிழமை செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது நல்ல விசேஷங்க. உங்கள் ராசிக்கு குருவோட சேர்றாரு. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி குருவோட சேர்ந்து குருமங்கள யோகம். உங்கள் ராசிக்கு 1, 8 கூடியவன் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியும் 9, 12 கூடிய குருவோட சேர்றாங்க. ஸோ 1, 8, 9, 12 இந்த காம்பினேஷன் 2ஆம் இடத்துல அமையுது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த காம்பினேஷன் பொதுவாக மேசராசியில் தொலைத்தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தூரதேசத்தில் இருக்கிறவங்க, பொழைப்பு தேடி வெளிநாட்டுக்கு போனவங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். நல்ல ஒரு காசு பணம் கைக்கு வரும். அதை வீட்டுக்கு அனுப்புவீங்க. ஏன்னா 8, 9, 12 வருது 2ஆம் இடத்துக்கு. நல்ல சுபத்துவமாக இருக்குது. செவ்வாய் குருவோட சேர்ந்து சுபத்துவம் மாறாரு. நல்ல நிலைமை தான். 8 கூடைவன் 2ஆம் இடத்துல சுபத்துவம் மாறாதனால குடும்பத்தில் எதிர்பாராத பண வரவு இருக்கும். அதுபோக குடும்பத்தில் இருக்கிற அசைவ கோளாறுலாம் சரியாயிரும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிருவீங்க. இந்த குருமங்கள யோகம் 2ஆம் இடத்துல நடக்கிறது நல்ல அமைப்பு தான். மறைவு இல்லாமல் நடக்குது. சரியா? ரிஷபத்தில் நடக்குது. ரிஷபம் மேசத்துக்கு ஒரு மத்தியம பலனை கொடுக்குற வீடு தான். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு முக்கியமான கிரகம் தான். 2, 7 கூடையவன், குடும்ப ஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. வீடு கொடுத்தவனும் இப்போ ராசிக்கு மறையாமல் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல. சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 கூடையவன், மாதுர்காரகனும் வளர்பெற சந்திரன் இருக்கிறாரு. நேற்று தான் அமாவாசை 5/7/2024. இன்றைக்கி பாட்டமி பிரதமை. இன்னையிலிருந்து நல்லபடியாக தான் இருக்கும். ஒரு 20 நாளுக்கு மேலாக. ஓகே. ஸோ சந்திரனும் தன்னோட பங்குக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. 4 கூடையவனும் 4ஆம் இடம் வளர்த்து இருக்கிறது நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல சுபகிரகங்கள் 2 இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் நல்லபடியாக படிப்பீங்க. படிப்பில் ஒரு ஆர்வம் இருக்கும். பயபக்தியோடு படிப்பீங்க. ஸ்கூலில் உள்ள டீச்சர் வாத்தியார் பேர் வச்சு கேட்பீங்க. ஏன்னா குரு கூட சேர்றதுனால அவங்களோட ஒரு மரியாதை இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாய் சகோதரக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் சகோதரர்கிட்ட ஒரு இணக்கம் இருக்கும். சகோதர பண்பாடு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் என்ன சார் அப்படின்னா, விவசாயம். செவ்வாய் ஒரு பூமிக்காரகன் அல்லவா, அதனால் விவசாயத்தை கொடுப்பாரு. பூமி சம்மந்தப்பட்ட தொழில்கள், சிவில் இன்ஜினியர்ஸ், கட்டடக்கலை, கான்ட்ராக்டு, கமிஷன், இடம் மனை வீடு வைக்கிறது, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது. ஸோ இடம் மனை வீடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மூலிமா வருமானம் தேடுறவங்களுக்கு நல்ல காசு பணம் கிடைக்கும். சாஸ்திர ஞானம் படைத்தவர்கள், பண்டிதர்கள், வேத விற்பனர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பூமி வசதி இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் இடம் மனம் வாங்கி போடலாம். சரி, செவ்வாய் எவ்வளோ நாளாக சார் 2ஆம் இடத்துல இருப்பார்? அதை சொல்லணும்ல. 8/7/2024 இருந்து 21/8/2024 வரைக்கும் நல்ல இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருமங்கலத்து யோகத்தில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது முருகன் அருள் நல்லபடியாக இருக்கும். ஸோ செவ்வாய் அடுத்தடுத்து ஒரு 3 மாத காலத்துக்கு மேச ராசிக்கு நல்ல பலன் கொடுக்குறாரு. உங்கள் ராசிநாதன் நல்ல பலன் கொடுக்குறாருங்க. எத்தனை கிரகங்கள் நல்ல பலன் கொடுத்தாலுமே உங்கள் ராசிநாதன் வலுப்பெறுது ராசிக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்து வருகின்ற 3 மாதத்துக்கு 8/7/2024 இருந்து ஒரு 3 மாதத்துக்கு செவ்வாய் அளப்பரிய பலன்களை மேசராசி கொடுக்குறாரு. செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ், அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ஸ்டோர் கீப்பரை வேலை பார்க்குறவங்க, ஆயுத தளவாடத்தில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வெடி மருந்து தயார் பண்ணுறவங்க, தீப்பெட்டி ஆலை, பட்டாசு தொழிற்சாலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க, ஆயில் அண்டு கேஸில் இருக்கிறவங்க,
அது போக பாய்லர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் மின்சாரமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மின்சாரம் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டது தான், இருந்தாலும் மின்சாரமும் ஒரு ஃபயர் தானே, நெருப்பு தானே. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ அவங்களுக்குலாம் நல்லபடியாக இருக்கும். பர்டிகுலராக அறுவை சிகிச்சையில் இருக்கிற டாக்டர்ஸ், ரத்த சம்மந்த தொழிலில் இருக்கிறவங்க, பிளட் பேங்கில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேச யாத்திரை இருக்கும், அதாவது ஊர் விட்டு ஊர் போவீங்க, தொலைத்தொடர்பு இருக்கும். நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், தொலைத்தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் உடம்புல உஷ்ணம் இருக்கும், சரியா உஷ்ணம் இருக்கும். உடம்புல உஷ்ணத்தை வளர்த்துக்காதீங்க, சீதோசனமாக சாப்பிடுங்க. சொன்ன சொல் அப்படியே பழிக்கும். குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கனால வாக்கு அப்படியே பழிக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், திரைப்படத்துறையில் டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், இப்படி நாக்கு மூலதனமாக கொண்டு செய்கிறவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் அந்யோன்யமாக இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. என்ன தான் சந்தோஷம், குடும்பத்தில் வருமானம், ஆட்டம் பட்டம் அதிரடி இருந்தாலுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. யாருக்கிட்டையும் அந்தளவுக்கு ஒட்டுக்க மாட்டீங்க. பணம் நல்லபடியாக இருக்கும். பொருளாதார வசதி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த குருமங்கள யோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும். அதுபோல் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும், மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், லாபம் இருக்கும், புதிய வருமானத்துக்கான ஆதாரங்கள் இருக்கும். அதாவது அடுத்த வருமானம் பெறுகிறதுக்கு ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கும். அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஃபினான்ஷியல் கண்டிஷனில் வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு இருக்கும். மேலதிகாரி பேச்சை கேட்பீங்க, ஒரு ஆனஸ்ட்டாக இருப்பீங்க, சரியா. குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மற்ற ஊழியர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குற சப்பார்டினேட்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் முன்னேற்றத்துக்கு அவங்க வந்து கை கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிக்கல் குறைஞ்சி சிறப்பாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் இணக்கமாக போங்க, எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, மனம் விட்டு பேசுங்க, அது நல்லபடியாக இருக்கும். அதுபோக ஜோதிடம், மாந்திரம், மணிசாஸ்திரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குரு வந்து ஒரு நல்ல கிரகம், ஆசான். அவர் கூட செவ்வாய் போய் சேருது நல்ல அமைப்பு தான், சரியா. குருமங்கள யோகம் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்குது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாய் பார்வை கெடுப்பார்வை தான். செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் தான், அவர் பார்க்குற இடத்த கெடுப்பார். இருந்தாலும் குருவோடு சேர்ந்து கொஞ்சம் இயல்பு நிலை மாறி சுபத்துவமாக பார்க்குறாரு, சரியா. செவ்வாய் சுபத்துவம் அடைகிறாரு. அதனால் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் கொஞ்சம் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக இருக்கும். அவர்களோட படிப்பு, திருமண வாய்ப்பு, வேலைகள், இப்படி உங்கள் புத்திர பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த விஷயத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். அதுபோக ராசிக்கு வந்து அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறா கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும், சரியா. ஏன்னா 12 கூடியவனும் 8 கூடியவனும் சேர்ந்து 8ஆம் இடத்தை சேர்ந்து பார்க்குறதுனால அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த அலைச்சலில் ஒரு ஆதாயம் இருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு தான் பார்க்கணும், சரியா. ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்கணும், ஓயாமல் உழைக்கணும். ஓயாமல் உழைச்சாதான் ஓரளவு நிறைவு பெற முடியும். அதுபோக 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தாப்பல் வழியில் சில சல்லுப்புல் விஷயங்கள் இருக்க தான் செய்யும், சில கான்ட்ராவர்ஷன் வரும். இருந்த போதிலும் குரு பார்வை இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். குருவோடு சேர்ந்து செவ்வாய் 9ஆம் இடத்தை குருவோடையே பார்க்குறாரு. குருவோடு சேர்ந்து குரு வீட்டையே பார்க்குறாரு. தான் வீட்டையும் பார்க்குறாரு, குரு வீட்டையும் பார்க்குறாரு. 2 பேரும் சேர்ந்து தங்களது வீட்டையே பார்க்குறது வந்து ஓரளவுக்கு நல்லதான். அந்த வீட்டோடைய ஆதிபத்திய விசேஷம் கூடும், சரியா. தாப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே தாப்பனால் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். தாப்பன் பேரை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்க. உங்கள் தகப்பன் மேசராசியில் பிறந்தவரோட அப்பா வந்து ஆனஸ்ட்டாக இருப்பார். அப்பாவால் குடும்பத்துக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும், லாபம் இருக்கும். 5ஆம் இடத்துல பார்க்குறாரு, சூரியன் வீட்டை பார்க்குறாரு. சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. உபசன ஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். 16ஆம் தேதிக்கு மேலே, அதாவது ஆடி 1ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, அரைப்பங்கு லாபத்தை செய்வார், 50% நல்லது செய்வார். ஸோ 5ஆம் இடமும் வலுப்பட்டு தான் இருக்குது. கூட்டி கழித்து பார்த்தோம்னா மேச ராசிக்கு வந்து இந்த செவ்வாய் பயிற்சி நல்லா தான் இருக்குது. குருமங்கள யோகம் நல்ல ஒரு பணத்தை கொடுக்கும், சரியா, ஒரு யோகத்தை கொடுக்கும். இப்போ வந்து குருதிசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குருதிசையில் செவ்வாய் புத்தி, அதுபோல் ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கும் ஓரளவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, சரியா. இந்த பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் செவ்வாய் திசை நடக்கும். சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை நடக்கும். செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரியா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். குருதிசை நடக்கிறவங்களுக்கும் ஒரு பலனை கொடுக்கும். செவ்வாய் திசை வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருடம் நடக்கும். 7 வருடத்தில் அந்த கிரகங்கள் வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல நல்ல நிலைமையில் வரும்போது அந்த மாதங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ செவ்வாயில் உங்களுக்கு அடுத்த வரையும் 3 மாதத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும் நீங்கள். இந்த நிகழ்வு வந்து 18 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஏன்னா குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ராசி மாறுறவர். ஸோ 2 பேரும் இணைஞ்சு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருது ஒரு 18 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கிற நிகழ்வாக கருதப்படுகிறது.
அதனால் இந்த அமைப்பு ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. குருமங்கள யோகம் 2ஆம் இடத்துல நடக்கு. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, நல்லபடியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொழுப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறைச்சிக்கோங்க. செவ்வாய் ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்ட கிரகம், உடம்புல ஓட ரத்தத்துக்கு வந்து செவ்வாவே காரணமாவார். குரு கொழுப்புக்கு காரணமுள்ள கிரகம். ஸோ 2 கிரகம் சேர்றதுனால ரத்த கொழுப்பு கொலஸ்ட்ரால் உடம்புல கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சாப்பிட்ற சாப்பாட்டில் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சாப்பிட்ற சாப்பாடு சொல்கிறேன்னா, 2ஆம் இடம் வந்து வாக்கு சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்டது. குடும்பத்தில் அது மாதிரி உணவுகள் சமைச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ கொழுப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் கம்பெனிலேருந்து வெளியே வந்துடலாம். அதனால் இந்த வீடியோ வாயிலாக என்ன கேட்டுக்கிறேன்னா, மேசராசினியர்கள் 21/8/2024 வரைக்கும், ஆகஸ்ட் 21 வரைக்கும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட சாப்பாடை குறைச்சிக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா, 8ஆம் இடம் அசுபசானம் தான். அதை சாப்பிட்டுட்டு எதனாச்சும் பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஸ்பத்திரி டாக்டரை பார்க்கணும், ஓடணும். சரியா, திடீர்னு மயக்கம் வரும், தலை சுத்தல் வரும். அதிலேருந்து தப்பிக்கணும்னா கொழுப்பை குறைக்கணும். கொழுப்பு சாப்பாடை குறைச்சிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாய் சாரம் எடுக்கிறது பார்த்தோம்னா, அங்கே கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3மே நல்ல நட்சத்திரம் தான் மேசராசிக்கு. கிருத்திகை சூரியனோட நட்சத்திரம் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரிய நட்சத்திரத்தில் போகிறது 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு இடத்துல சந்திக்கிறது நல்லதான், குருவோடு சந்திக்கிறது நல்லதான். இருந்த போதிலும் கொஞ்சம் நேரம் உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை தவிர்க்கணும். ஹீட்டாக இருக்கக்கூடாது, உடம்பு கொஞ்சம் சீதோஷமாக வச்சுக்கணும். நான்வெஜ் சாப்பாடெலாம் தவிர்க்கணும். 8/7/2024 இருந்து 23/7/2024 வரைக்கும் செவ்வாய் வந்து கிருத்திகை சாரம் சூரியன் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து செவ்வாய் சாரத்தில் போடுவார். மிக அருமையான அமைப்பு, சந்திரமங்கல யோகம் நல்லா இருக்குங்க. அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாயாரோட அன்பு இருக்கும், தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். வீடு மனம் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் புரிதலாக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், மங்களம் உண்டாகும், சர்வ லட்சணமும் இருக்கும். சந்திரமங்கல யோகம் வந்து சிறப்பாக இருக்குது 2ஆம் இடத்துல. ஏன்னா ரிஷபத்தில் தான் சந்திர உச்சமடைவார். அவர் உச்சஸ்தானத்திலே இந்த ரோகிணி நட்சத்திரத்திலேயே செவ்வாய் போகிறது வந்து கூடுதல் சிறப்பு. தங்க கிரீடத்தில் வைரத்தை வச்ச மாதிரி மிக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறதுங்க. அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். 24/8/2024 இருந்து அங்கிட்டு 20 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து செவ்வாய் சாரத்தில் இப்போ மிருகசீரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ நட்சத்திர சாரத்தை எடுத்துட்டாலுமே செவ்வாய் நல்ல நிலைமையில தான் போகிறாரு. நட்சத்திர சாரங்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்நேரம் மேசராசி நேர்களுக்கு சொல்ல வரேன், எந்த ஒரு கிரகமுமே நல்ல நட்சத்திர சாரம் வாங்கணும். ஒரு கிரகம் ஒரு ஜாதகனுக்கு நல்லது செய்யணும்னா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல பள்ளியில் இருக்கணும். இப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் யார்? சுக்கிரன். சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறாரு, ரிஷபத்துக்கு தான் போகிறாரு. சுக்கிரன் இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர் கிட்டத்தட்ட 30/7/2024 வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடம் கடகத்தில் அவர் வந்து பகமைப்பட்டு இருந்தாலுமே 4ஆம் இடம் சுக்கிரனுக்கு பிடித்த வீடு தான். ஜோயசாகத்தில் பார்க்கும்போது 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் திக்பலம் அடைவார். ஸோ திக்பலம் அடைகிற சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்ற மாதிரி தான் அந்த அமைப்பை கொடுப்பார் உங்களுக்கு. ஸோ சுக்கிரனுடைய நிகழ்வும் நல்லா தான் உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஸோ அப்பேற்பட்ட சுக்கிரன் வந்து செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சாரம் கொடுத்த கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. சரியா, சந்திரனும் வந்து இப்போ வளர்பிறை சந்திரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஸோ ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும். இப்படி சொன்னால் தான் பலன்கள் நிற்கும். சும்மா அப்படி மேசராசினியர்களுக்கு மேஜிக் நடக்க போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் வித்தியாசம். அதெல்லாம் வந்து சும்மா எல்லோரும் சொல்லிட்டு போகலாம், போகிற பக்கம் சொல்லிட்டு போகலாம். ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா இல்லை. எப்போயுமே ஜோதிடத்தை வந்து ப்ரூஃபாக பார்க்கணும், புள்ளி ஓரத்தோடு சொல்லணும். அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரநாதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க 100% நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களா, சோர்ந்து போயிருக்கிறாங்களா, இயல்பு நிலையில் இருக்காங்களா, இதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கிரகம் பலன் கொடுக்கும். அதுபோல் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது எல்லாமே நல்லபடியாக வரதுனால மேசராசிக்கு செவ்வாய் வந்து முழு பலன்களை கொடுக்குறாரு. குருமங்கள யோகம் பரிபூர்ணமாக வேலை நடக்குது 2ஆம் இடத்துல. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, பணவரவு இருக்குது, பேச்சில் ஒரு நல்லெண்ணம் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. குருமங்கள யோகம் கோடீஸ்வர யோகமாக கூட மாறலாம். சரியா, ஏன்னா குரு கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. குரு ஒரு தனகாரகன், செவ்வாய் ஒரு மங்களகாரகன். ஸோ குருவும் செவ்வாயும் சேர்ந்து அந்த குருமங்கள யோகத்தை கொடுக்கறது கூடுதல் சிறப்பு தான். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் சூரியன் இருக்குது, நல்லது தான். 4ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், 6ஆம் இடத்துல கேது வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறது. மேசராசிக்கு 8% நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. ஐயா, நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவோட சேர்க்கும்போது கஷ்டப்பட்டீங்க. கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 3 மாதம் கூட சொல்ல முடியாது, 2 மாதம் சொல்லலாம். 2 மாதத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டேன். தமிழில் சொன்னோம்னா சித்திரை வையாசி ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த ஆணிலேருந்து பரவாயில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆடி மாதம் மிக சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இறை விட்டுட்டும் போது கந்தசகோசம் படிங்க, நல்லபடியாக இருக்கும். வந்த வினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. சிந்தனர் செவ்வாய் என்று திருநீரறிவிற்கு மிக வராத வினை. அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று மேசராசினியர்கள் அசுபதி, கிருத்திகை, பரணி 3 நட்சத்திர நேர்களும் அனைத்து வளங்களையும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.